Hello friends. So last video பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன பட்டன் ஆட் பண்ணி edit text and text ஆட் பண்ணி நம்ம ஒரு சின்ன யூசர் இன்டராக்டிவிட்டி மாதிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன கோட் ஆப்டிமைசேஷன் மாதிரி ஒரு சின்ன டாபிக் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த டாபிக் பார்த்தீங்கன்னா டேட்டா பைண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டேட்டா பைண்டிங் என்ன எதுக்காக யூஸ் பண்ணுறோம், ஸோ அதை யூஸ் பண்ண எப்படி ஆப்டிமைஸாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அந்த டேட்டா பைண்டிங் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ஆக்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஃபைண்ட் வியூ பை ஐடி அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த பட்டனோட ஐடி எடுத்து நம்ம ஒரு வேல்யூவில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஆக்சுவலாக என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கோடில் நம்மளுக்கு இந்த XML ஃபைலில் பார்த்தீங்கன்னா டிசைன் போய்க்கலாம். ஸோ இப்போ இந்த XML ஃபைல் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரூட்டுக்கு நம்மளுக்கு போகும். ஸோ அந்த ரூட்டுக்கு போயிட்டு எகெயின் உள்ளே இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஸ்க்ரால் வியூன்னு யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஸ்க்ரால் வியூக்கு போயிட்டு எகெயின் அந்த ஸ்க்ரால் வியூக்குள்ளே இருக்கிற ஒரு எடிட் டெக்ஸ்ட் எடுக்கணும்னா நம்மளுக்கு 3 லேயர்ஸ் வந்து ட்ராவல்ஸ் பண்ணிட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைண்ட் வியூ பை ஐடி அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பென்சிவ் ஆப்ரேஷனாக நம்மளுக்கு மாறிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு மல்டிபிள் ஒரு ப்ரொஃபஷனல் ஆப் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் டிசைன்ஸோட பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃபைண்ட் வியூ பை ஐடிங்கிறது நம்மளுக்கு அந்த டைம் டிஃப்ரென்ஸ் அந்த டைம் டு லோட் அந்த ஃபங்க்ஷன் லோட் பண்ணுறக்கே நம்மளுக்கு அந்த டைம் டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு நோட்டபிள் டைம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதை ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த டேட்டா பைண்டிங் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நம்ம இந்த இதில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த டேட்டா பைண்டிங் அப்படிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம என்டையராக இந்த ஃபைண்ட் வியூ பை ஐடி அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனையும் நம்ம எலிமினேட் பண்ணிட்டு டேரெக்டாக நம்ம அந்த லேஅவுட்லேருந்து நம்ம அந்த வியூஸ் வந்து நம்ம டேரெக்டாக எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த டேட்டா பைண்டிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு யூஸ் ஆகுது. இந்த டேட்டா பைண்டிங் யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ட்ராவல்ஸ் பண்ணுற டைம் வந்து நம்மளுக்கு எஃபிஷியன்ட் ஆகும். ஸோ நம்ம இந்த ஃபைண்ட் வியூ பை ஐடி நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எப்போ நம்ம உள்ள எவ்வளோ டைம்ஸ் யூஸ் பண்ணாலும் ஸோ இப்போ வந்து நம்ம ஒரே டைமில் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். பட் ஒரு சில கேஸில் என்ன பண்ணுவாங்க, எனக்கு அந்த வியூ வந்து நான் தேவைப்படுறப்ப தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த பட்டனுக்குள்ள ஒரு சில டைம் இந்த டெக்ஸ்ட் வியூக்கு ஃபைண்ட் வியூ பை ஐடிங்க போட்டிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட் வியூக்கில் ஒரு டைம் இந்த டெக்ஸ்ட் வியூக்கு ஃபைண்ட் வியூ பை ஐடி போட்டிருப்பாங்க. ஸோ ஒரு சில அப்ளிகேஷன் நம்ம அப்ளிகேஷன் வந்துட்டு டேரெக்டாக இங்கேயே போட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரி கேசஸில் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே 2 டைம் அந்த ஃபைண்ட் வியூ பை ஐடி, இங்கே 2 டைம் அந்த ஃபைண்ட் வியூ பை ஐடி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபைண்ட் வியூ பை ஐடியும் நம்மளுக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் ஹைராக்கியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம டீப்பாக உள்ளே இறங்கி அந்த ஃபைண்ட் வியூ பை ஐடி சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தானே இந்த டேட்டா பைண்டிங் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த டேட்டா பைண்டிங் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆப் வந்து ஒன்ஸ் லான்ச் ஆகும்போதே அந்த ஆப் ஸ்டார்ட் அப்லேயே வந்துட்டு அதோட வியூலாம் நம்மளுக்கு எடுத்து வச்சிருக்கோம். ஸோ அதுலேருந்து நம்ம டேரெக்டாக ரிட்ரைவ் பண்ணி அந்த வியூ வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த டேட்டா பைண்டிங் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். இந்த டேட்டா பைண்டிங் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த டேட்டா பைண்டிங் அப்படிங்கிறத எனேபிள் பண்ணியிருக்கணும். பை டிஃபால்ட்டாக அந்த டேட்டா பைண்டிங் வந்து நம்மளுக்கு ஃபால்ஸ் செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு டைம் வந்து கம்பைலேஷன் டைம் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கும் ஆப் ஸ்டார்ட் பண்ணுற டைமில். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக அந்த டேட்டா பைண்டிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு டிசேபிள் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நம்ம எனேபிள் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த கிரேடில் ஃபைலில் போயிட்டு ஸோ இன்சைட் திஸ் இந்த ஆண்ட்ராய்டு இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பில் டைப்ஸ்க்கு அடுத்த பேரால பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா பைண்டிங் அப்படிங்கிற ஒரு இது வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ டேட்டா பைண்டிங் ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரூ அப்படின்னு செட் பண்ணியிருக்கணும். ஸோ எனேபிள்டு ஈக்குவல் டு ட்ரூ. ஸோ இந்த டேட்டா பைண்டிங் அப்படிங்கிறத நம்ம மேனுவலாக எனேபிள் பண்ணுறோம். ஸோ இதை ஒன்ஸ் எனேபிள் பண்ணிட்டோம்னா நம்ம இந்த இதை வந்து சின்க் நோ கொடுத்துக்கலாம். ஸோ ப்ராஜெக்ட் வந்து சின்க் ஆயிரும். ஸோ இப்போ இது எனேபிள் பண்ணதுக்கப்புறம் வேறு என்ன சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் XML ஃபைலில் போயிட்டு நம்ம ரூட் அந்த ஹைராக்கி வந்து நம்ம கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட்டில் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம என்னென்னு சேஞ்ச் பண்ணோம், லேஅவுட் அப்படிங்கிற டேக்குக்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம். ஸோ ஒன்ஸ் இது சின்காய் கம்ப்ளீட் பண்ணோன்னே நம்ம அந்த டாஸ்க் சேஞ்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு இது சின்க் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட் அப்படிங்கிற ரூட்டில் இருக்கும். ஸோ இதை வந்து ஏன் லேஅவுட் அப்படிங்கிற டேக் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த ரூட் வந்து நம்மளுக்கு ஒரு வியூவாவோ இல்லை வியூ குரூப்பாவோ நம்மளுக்கு இருக்கக்கூடாது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அதை நம்ம லேஅவுட் டேக் அப்படின்னு போட்டு ஸோ அந்த லேஅவுட் டேக்குள்ளே இந்த கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட் அப்படிங்கிற வியூ குரூப்போ ஸோ மற்ற வியூஸையும் நம்ம அதுக்குள்ளே போடுறோம். ஸோ வந்து நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அந்த டேக் வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை வந்து லேஅவுட் அப்படிங்கிற டேக்குள்ளே வந்துட்டு உள்ளே போடலாம். ஸோ இப்போ இந்த லேஅவுட்டை நம்ம கட் பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து லாஸ்ட்டில் பேஸ்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஸ்கீமா அந்த நேம் ஸ்பேஸ் டிக்ளரேஷன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரூட்டில் தான் நம்மளுக்கு இருக்கணும். ஸோ அதனால் அதை இங்கேருந்து கட் பண்ணி நம்ம இங்கே வர மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 3 லைன்ஸையும் நம்ம கட் பண்ணிவிட்டு ஸோ அதை லே அவுட் ஃபைல்குள்ளே வர மாதிரி நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்மளுக்கு எரர் வந்து எல்லாம் ரிமூவ் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம கரெக்டாக ஒர்க் ஆயிருக்கா, எல்லா டிபெண்டன்சியும் நம்மளுக்கு செட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் ஒரு டைம் ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக பில்ட் ஆயிடுச்சுனாலே நம்மளுக்கு இந்த லே அவுட் போட்டிருக்க அந்த மெத்தட் எல்லாமே கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி மீனிங் இருக்கும். ஸோ இது ஒன்ஸ் நம்மளுக்கு ரன் ஆயிடுச்சுன்னா அகைன் மட்டும் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதுக்கடுத்து நம்ம என்ன சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு இந்த வியூ வந்து நம்ம டேரெக்டாக நம்ம மெயின் ஆக்டிவிட்டி டாட் கேடி இந்த காட்லின் ஃபைல்லேருந்து நம்மளுக்கு ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பில்ட் ஆயிடுச்சு, எந்த எரரும் வரல. ஸோ அதனால் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த ஒவ்வொரு இதாக நம்ம ரிமூவ் பண்ணிட்டு வரணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வேரியபிள் வந்து இங்கே டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் ஆன் கிரியேட்டுக்கு வெளியே டிக்ளேர் பண்ணுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒன்ஸ் அந்த செட் கண்டென்ட் வியூ பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பைண்டிங் வேரியபிள் அந்த லே அவுட்லேருந்து நம்ம அந்த பைண்டிங் வேரியபிள் நம்ம எடுத்து வச்சிடறோம். ஸோ இதுக்கு நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லேட் இன்ட் அப்படிங்கிற ஒரு டைப் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த லேட் இன்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வேல் வந்து நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த வேலுக்கு வந்து ஒரு வேல்யூ டிக்ளேர் பண்ணுறோம்னா அது எகைன் வந்து நம்ம உள்ளே வந்து ரீஇனிஷியலைஸ் பண்ண முடியாது. பட் நம்மளுக்கு அந்த பைண்டிங் பண்ணதுக்கப்புறம் வேல்யூ வந்து நம்மளுக்கு உள்ளே தான் கிடைக்கும். ஸோ அதனால் வேல் அப்படிங்கிறது யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த லேட் இன்ட் அப்படிங்கிற ஒன்று டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லேட் இன்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்துட்டு இங்கே வந்து டிக்ளேர் மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது அந்த டேட்டா டைப் வந்து இங்கே வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். பட் இனிஷியலைஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த லேட் இன்ட் அப்படிங்கிற டேட்டா டைப்போட நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ். ஸோ இது நான் வேறு யூஸ் பண்ணிக்கலாம்ல, வேறு யூஸ் பண்ணால் நம்ம உள்ளே இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணும்போதே வேரில் வந்து நம்மளுக்கு அந்த வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணியிருக்கணும். பட் இங்கே இந்த கேஸில் என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம எதுவும் இனிஷியலைஸ் பண்ண மாட்டோம், ஜஸ்ட் டிக்ளேர் மட்டும் தான் பண்ணி வச்சிருப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வேல்யூ உள்ளே தான் கிடைக்கும். ஸோ அதனால் வேலில் என்ன பண்ணோம்னு கேட்டிங்கன்னா, அந்த கேஸில் வந்து நம்ம நல் அப்படிங்கிற வேல்யூ நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ அது நம்மளுக்கு அவ்வளோ எஃபிஷியன்ட் கிடையாது. ஸோ நல் ஸ்டோர் பண்ணிட்டு அதை உள்ள சேஞ்ச் பண்ணுறது, ஸோ அந்த நல் பாயிண்ட் எக்ஸெப்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எகைன் ஒரு காசாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம நல் ஸ்டோர் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் நான் டிக்ளேர் பண்ணிவிட்டு உள்ளே யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேஸில் பார்த்தீங்கன்னா இந்த லேட் இன்ட் அப்படிங்கிற வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் இந்த லேட் இன்ட் இங்கே டிக்ளேர் பண்ணிக்கலாம், உள்ளே வந்து அதை இனிஷியலைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ எகைன் அந்த வேல்யூ நம்ம இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணால் நம்மளுக்கு அந்த எரர் வந்து எகைன் வரும். ஸோ என்ஷூர் நம்ம எப்போ உள்ள கண்டிப்பாக நான் டிக்ளேர் பண்ணிடுவேன், பட் எனக்கு அந்த இனிஷியலைஸ் பண்ணிடுவேன், பட் எனக்கு வேரியபிள் வந்து நான் முன்னாடியே டிக்ளேர் பண்ணியிருக்கணும் குளோபலாக யூஸ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேஸில் பார்த்தீங்கன்னா இந்த லேட் இன்ட் அப்படிங்கிற டைப் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லேட் இன்ட் போட்டு நான் பைண்டிங் அப்படின்ட்டு ஒரு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த பைண்டிங்கோட டைப் பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி மெயின் பைண்டிங். ஸோ அந்த ஆக்டிவிட்டி மெயின் பைண்டிங் அப்படிங்கிறது எங்கே இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளோட லே அவுட் ஃபைலோட நேம் வந்து ஆக்டிவிட்டி மெயின் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த இதில் இருந்தால் நம்மளுக்கு அந்த ஆக்டிவிட்டி மெயின் பைண்டிங் அப்படிங்கிற டைப் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கும். ஸோ ஆக்டிவிட்டி மெயின் பைண்டிங். ஸோ நம்மளுக்கு இப்போதைக்கு வந்து அந்த ஆக்டிவிட்டி மெயின் பைண்டிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆக்டிவிட்டி தான் இருக்குது. ஸோ அதனால் நம்மளுக்கு அந்த ஆக்டிவிட்டி மெயின் பைண்டிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஆக்டிவிட்டி மெயின் பைண்டிங் அப்படின்னு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த இம்போர்ட் வந்து இதாகிடுச்சு. ஸோ காட்லின் ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்மளோட அப்ளிகேஷன் டாட் டேட்டா பைண்டிங் டாட் நம்மளோட அந்த மெயின் ஆக்டிவிட்டியோட பைண்டிங். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு இங்கே கிடச்சிருச்சு. ஸோ இம்போர்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, அந்த பைண்டிங் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டேட்டா பைண்டிங்க்கான வேரியபிள் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதோட டைப் பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி மெயின் பைண்டிங்கில் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பைண்டிங் வந்து உள்ளே இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ பைண்டிங் ஈக்குவல் டு டேட்டா பைண்டிங் util டாட் செட் கண்டென்ட் வியூ. செட் கண்டென்ட் வியூவில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 டைப் சொல்லியிருக்காங்க அட்லீஸ்ட். ஸோ அந்த 2 டைப் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆக்டிவிட்டி. ஸோ அந்த ஆக்டிவிட்டிக்கு வந்து நம்ம திஸ் அப்படிங்கிற கீவேர்ட் வந்து நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து லே அவுட் ஐடி. ஸோ அந்த லே அவுட் ஐடி அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆர் டாட் ஸோ இது கம்மா ஆர் டாட் லே அவுட் டாட் ஆக்டிவிட்டி மெயின். ஸோ இது வந்து நம்மளுக்கு இந்த பைண்டிங் வேரியபிள் கிடைக்கும். ஸோ இதனால் இந்த செட் கண்டென்ட் வியூ அப்படிங்கிறத நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இங்கேருந்து. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பைண்டிங் அப்படிங்கிற வேரியபிள் வந்துட்டு நம்மளோட அந்த ஆக்டிவிட்டியோட என்டையர் அந்த ஹைராக்கி வந்து நம்மளுக்கு இந்த பைண்டிங் அப்படிங்கிற வேரியபிள் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இந்த பைண்டிங் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பைண்டிங் யூட்டிலுக்கு பார்த்தீங்கன்னா அகெயின் இந்த டைப் வந்து நம்மளுக்கு இம்போர்ட் ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ஃபைன் வியூ பை ஐடி அப்படிங்கிறத டேரெக்டாக இந்த பைண்டிங் யூஸ் பண்ணி நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஃபைன் வியூ பை ஐடி நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கிறது எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம்.
ஸோ இது ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு இந்த இம்போர்ட் இந்த பட்டன் டெக்ஸ்ட் இது 3 இம்போர்ட் பண்ண இது வந்து இதையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த கோடு நம்மளுக்கு தேவை இருக்காது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே எரர் அப்படிங்கிறது வந்திருக்கும். ஸோ இந்த எரர் எதனால் வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா பட்டன் வந்து நம்ம டிஃபைன் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்கோம். பட் இந்த பட்டன் டிஃபைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு இங்கே பட்டனுக்கு ஐடி பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பட்டனோட ஐடி வந்து நம்ம இங்கே பட்டன் அப்படின்னே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பட்டனை நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த பைண்டிங் அப்படிங்கிற வேரியபிளில் நம்மளுக்கு அந்த இது கிடைக்கும். ஸோ அந்த பைண்டிங் டாட் பட்டன் அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் வெளியே வந்து பைண்டிங் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அந்த பைண்டிங் டாட் அப்படின்னு கொடுத்தாலே நம்மளுக்கு அந்த 3 ஃபீல்டு வந்துருச்சு. நம்ம அந்த லேஅவுட்டில் யூஸ் பண்ணியிருந்த அந்த 3 இது பார்த்தீங்கன்னா 3 விட்ஜெட்டும் நம்மளுக்கு இங்கே வந்துருச்சு. ஸோ லேஅவுட்டில் பட்டன், ஸோ அதோட ஐடி வந்து நம்மளுக்கு இங்கே பட்டன் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த எடிட் டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இதை சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இது வந்துட்டு கிளிக் பட்டன் அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ நான் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இங்கே மெயின் ஆக்டிவிட்டி வந்துட்டு ஸோ அது ரெஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் லேஅவுட்டில் பார்த்தீங்கன்னா நான் அப்டேட் பட்டன் அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பட்டனோட டைப் ஐடி வந்து நான் அப்டேட் பட்டன் அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் எகைன் இந்த பைண்டிங் அப்படிங்கிற வேரியபிள் கொடுத்துட்டு டாட் கொடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நம்மளோட ஐடி வந்து நம்மளுக்கு இங்கே காட்டுது. ஸோ இந்த அப்டேட் பட்டன் அப்படிங்கிற ஐடி காட்டுது. ஸோ நான் பட்டன் கொடுத்தா ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் அப்படிங்கிறங்காட்டி அதோட ஐடி நான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம என்ன ஐடி கொடுக்குறோமோ அந்த ஐடி வந்து நம்ம டேரெக்டாக இங்கே ஒரே இதில் எடுத்துக்கலாம். ஸோ அதோட டைப்பும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே பட்டன் அப்படிங்கிற டைப் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ கேட்டிங்கன்னா இங்கே டேரெக்டாக பைண்டிங் டாட் அந்த வேரியபிள் யூஸ் பண்ணி நம்ம பட்டன் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் எகைன் இந்த பட்டன் அப்படிங்கிறத நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்டேட் பட்டன் அப்படின்னு மாற்ற போகிறேன். ஸோ அந்த அப்டேட் பட்டன் டாட் செட் வியூ, ஸோ இந்த எரர் வந்து நம்மளுக்கு இங்கே ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா இடத்துலையும் நம்ம எங்கெல்லாம் அந்த எடிட் டெக்ஸ்ட் டேரெக்டாக யூஸ் பண்ணியிருந்தோமோ அதில் வந்து நம்ம பைண்டிங் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ பைண்டிங் டாட், ஸோ அதே மாதிரி இங்கே பைண்டிங், ஸோ இந்த பட்டன் இருக்க இடத்துல மட்டும் நம்ம அப்டேட் பட்டன் அப்படிங்கிறது கொடுக்கணும். ஸோ இந்த பட்டன் அப்படிங்கிறது ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி கீழே இருக்கிற இடத்துலையும் நம்ம எல்லா இடத்துலையும் பைண்டிங் கொடுத்துக்கலாம். ஸோ பைண்டிங் டாட், ஸோ இது நம்ம எடிட் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தோம். ஸோ இங்கேயும் நம்ம பைண்டிங் டாட் எடிட் டெக்ஸ்ட் அந்த வியூக்கு வந்து நம்ம டேரெக்டாக பைண்டிங் டாட் எடிட் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். ஸோ இது கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம எகைன் இது வந்து நம்ம ரன் பண்ணி பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ ஆப் வந்து நமக்கு ரன் ஆயிடுச்சு. ஸோ சம் நேம் வந்து நான் இங்கே டைப் பண்ணுறேன். ஸோ ஃபங்க்ஷனாலிட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த இது சேஞ்ச் ஆயிருக்காது. நம்ம என்ன கொடுத்தோமோ ஸோ அதே அந்த கீபோர்ட் மறையிறது, அந்த எடிட் டெக்ஸ்ட் மறையிறது எல்லாமே நம்மளுக்கு சேம் ஃபங்க்ஷனாலிட்டியாக இருக்குது. ஸோ நம்ம இந்த டேட்டா பைண்டிங் யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இது இன்னும் எஃபிஷியன்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஒவ்வொரு டைமும் நீங்கள் பைண்டிங் அப்படின்னு போட்டிருக்கு நம்ம இன்னொன்று என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து காட்லினைஸ் பண்ணலாம். ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த பைண்டிங் டாட் அப்ளை அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ அந்த அப்ளை அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளோட வியூஸ் எல்லாமே டேரெக்டாக இங்கே கொடுத்துடலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இது என்டையராக இதை கட் பண்ணிட்டு நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது என்டையராக இங்கே பேஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ பைண்டிங் அப்படிங்கிற வேரியபிள் வந்து நான் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ எனக்கு வந்து எந்த எரரும் வராது. ஸோ இப்போ அந்த பைண்டிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த வேரியபிள் வந்து ஒவ்வொரு டைமும் நம்ம டிக்ளேர் பண்ணோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி அந்த வேல்யூ திஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்கே கிடச்சிருக்கு. ஸோ அந்த இது வேணாலும் நம்ம வியூ வேணாலும் நம்ம உள்ளே யூஸ் பண்ணுறதுனால அந்த திஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இப்போ இது நம்ம இதை மட்டும் ரிமூவ் அந்த காட்லினைஸ் அந்த ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணாமல் நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த எரர் அப்படிங்கிறது இங்கே வந்திருக்கும். ஸோ இந்த டெக்ஸ்ட் அப்படிங்கிறது ரிசால்வ் பண்ணல அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ இந்த இந்த அப்ளை அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணிட்டு பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த எரர் அப்படிங்கிறது நம்மளுக்கு வராது. ஸோ பைண்டிங் டாட் அப்ளை, ஸோ இந்த அப்ளைக்குள்ளே எகெயின் இந்த இதெல்லாம் நான் சேஞ்ச் பண்ணுறேன். எனக்கு அந்த எரர் வந்து நம்மளுக்கு ரிமூவ் ஆயிரும்.
ஓகே. இது ஃபுல்லா நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ நம்மளுக்கு எந்த எரரும் வரல. ஸோ இத நம்ம எகைன் ரன் பண்ணாலும் கேட்டீங்கன்னா, நமக்கு அதே ஃபங்ஷனாலிட்டி நம்மளுக்கு எப்படி யூஸ் பண்ணியிருந்தோமோ, அந்த சேம் ஃபங்ஷனாலிட்டி நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா, அந்த டேட்டா பைண்டிங் அப்படிங்கிறது. ஸோ நம்ம ஒவ்வொரு டைமும் அந்த ஃபைண்ட் வியூ பை ஐடி யூஸ் பண்ணி நம்ம கால் பண்ணுறதுக்கு அந்த ஆப்ரேஷன் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ அந்த டைம் வந்து நம்மளுக்கு ரெடியூஸ் பண்ணலாம். பட் இருந்தாலும் இது யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டார்ட் அப் டைம் அப்படிங்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் இருக்கும். பட் உள்ளே போகும்போது நம்மளுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸோ மல்டிபிள் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கேஸில் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த பைண்டிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேட்டா பைண்டிங் அப்படிங்கிறது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த டேட்டா பைண்டிங் அப்படிங்கிற பில்ட் டாட் கிரேடில் வந்து ஃபர்ஸ்ட் அதை எனேபிள் பண்ணோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த ரூட்டில் வந்துட்டு நம்ம லே அவுட் அப்படிங்கிற டேக் வந்து நம்ம ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த லே அவுட் அப்படிங்கிற டேக் ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லே டிண்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ அடுத்து அந்த ஃபைண்ட் வியூ பை ஐடி அப்படின்னு நம்ம யூஸ் பண்ண எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு டேரெக்டாக அந்த பைண்டிங் டாட் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது போட்டிருந்தோம். ஸோ அடுத்து கடைசியாக பார்த்தீங்கன்னா, அந்த ஃபங்க்ஷன் வந்து காட்லைன் யூஸ் பண்ணி அந்த பைண்டிங் டாட் அப்ளை அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் கொடுத்துருந்தோம். ஸோ இது மூலிமா நம்மளுக்கு அந்த டேட்டா பைண்டிங் அப்படிங்கிறத நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அச்சீவ் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து ரொம்பவே நிறையா காம்ப்ளெக்ஸ் ஹைரார்க்கி இருக்கும்போது நம்மளுக்கு இந்த டேட்டா பைண்டிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ தேங்க்யூ.